ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேச போகிறது ஒரு பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. அது என்ன மேட்டர் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்களா? நம்ம தமிழ் சினிமாவை சேர்ந்த ஒரு சில முன்னணி நடிகர்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ஹீரோ மெட்டீரியல். இவங்களோட அதிகமாக காசு வச்சிருக்கிற ஒரு சில பொண்ணை உஷார் பண்ணி கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ண கதெல்லாம் உண்டு. அதாவது இவங்க கிட்ட வெறும் சும்மா ஒரு 100 கோடி இருந்தால் கல்யாணம் பண்ண பொண்ணு கிட்ட 1000 கோடி இருக்குது. எப்படியா உஷார் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி தான் யோசிக்க தோணுது. ஸோ இதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரி வசதியான பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அதே மனநிலையில் அந்த பொண்ணு இருந்தால் எப்படி இருக்கும்? ஸோ ஜோக்ஸ் அப்பார்ட், விஷயத்துக்கு வருவோம். யாரெல்லாம் அந்த லிஸ்ட்டில் இடம் பெற்று இருக்கிறார்கள் அப்படின்றத பற்றி ஜாலியாக பேசுவோமா? இப்போ இந்த லிஸ்ட்டில் நான் முதலாவதாக சொல்ல போகிறது நடிகர் விக்ரம் பிரபு அவர்கள். இந்த ஆளுக்கு என்ன குறைச்சல்? சிவாஜி கணேசன் அவர்களோட பேரையா இவர்கிட்ட ஏகப்பட்ட சொத்துக்கள் இருக்கிறது. இவர் ஏன் வேற ஒரு பெரிய சொத்துக்கார பொண்ணா தேர்ந்து போகணும் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, சமீபத்தில் வெளியான நியூஸை யாரும் பார்க்கல. நீங்கள் நம்ம சிவாஜி கணேசன் அவர்களோட வீடு ஏலத்துக்கு வந்துருச்சு, கடன் வாங்கி மூழ்கிட்டாங்க குடும்பமே அப்படின்ற மாதிரி ரொம்ப வருத்தமான ஒரு விஷயத்தை நான் கேள்விப்பட்டேன். பல ரசிகர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய வருத்தமான விஷயம். அதனால இவங்க குடும்பம் பேங்க்ரப்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இல்லைங்க, அவங்களுக்கான ஒரு ஸ்டேபிளான சொத்துக்கள் இருக்கும், மிகப்பெரிய குடும்பம். அதை பற்றிலாம் நம்ம பேசக்கூடாது. இருந்தாலும் விக்ரம் பிரபு அவர்களோட மேட்டருக்கு நான் இப்போ வரேன். அதாவது விக்ரம் பிரபு அவர்கள் தன்னோட 21வது வயதிலேயே திருமணம் பண்ணி விட்டார். அதாவது அவர் ஹீரோ ஆகிறதுக்கு முன்னாடி, காலேஜே முடிக்கிறதுக்கு முன்னாடியா அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனால் 21 வயசுல விக்ரம் பிரபு அவர்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு. யார் கூட பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி உஜாயினி அப்படின்ற ஒரு பெண்ணோடு. ஸோ இந்த லக்ஷ்மி உஜாயினி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய கோடீஸ்வர வீட்டு பெண். அதாவது இவங்களோட அப்பாவே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதிவாணன் சுப்பிரமணியன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இவரோட பொண்ணு தான் நம்ம லக்ஷ்மி உஜாயினி. இவர் யார் மதிவாணன் சுப்பிரமணியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்கிட்ட கேட்கலாம். ஆனால் ஈரோடு பக்கம் போய் கேட்டுறாதீங்க, எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா SSM குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய இன்ஸ்டிடியூட்டோட சேர்பர்சனே இவர் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் கீழே SSM காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், SSM ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அப்படின்ற மாதிரி இத்தனை காலேஜ் இயங்குது. சேலம் குமாரபாளையத்தில் இந்த காலேஜ் வந்து 1998வது வருஷம் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 4500 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. 220 கோர்ஸ் இந்த காலேஜில் இருக்குதாம்பா. ஸோ இவ்வளோ பெரிய காலேஜுக்கு ஓனர் மதிவாணன் சுப்பிரமணியம் அவர்கள், அவரோட பொண்ணு தான் லக்ஷ்மி உஜாயினி. ஸோ இந்த காலேஜ் எத்தனை கோடி தேரும் அப்படின்றத நீங்களே கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஈரோடு, சேலம், குமாரபாளையத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த காலேஜ் பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அப்படி யாராவது இந்த வீடியோவை அந்த லொக்கேஷன்ல இருந்து பார்த்துட்டு இருந்தா இந்த காலேஜின் அருமை பெருமைகளை கமெண்டில் தெரிவிக்கும் நண்பர்களே. இப்போ இந்த லிஸ்ட்ல இரண்டாவதாக சொல்ல போகிறது நம்ம ராம் சரண் அவர்களின் மனைவியான உபாசனா கமினேனி அவர்கள். ஸோ உபாசனா கமினேனி அவர்கள் ராம் சரண் அவர்களை திருமணம் பண்ணுறதுக்கு அந்த காலகட்டத்திலேயே கிட்டத்தட்ட 120 கோடி ரூபா வரதட்சணை கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஏன்பா இது என்ன படமா? 120 கோடி ரூபா பட்ஜெட் போட்டு கல்யாணம் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நீங்கள் நயன்தாராவை கேட்கணும். ஏன்னா அவங்க தான் அந்த படமாக்குனாங்க. இவங்களாம் ஜஸ்ட் பெருமைக்கு அவங்களோட அந்த குடும்ப அந்தஸ்துக்காக கல்யாணம் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி இருக்கட்டும். ஆனால் 120 கோடி ரூபாய்க்கு என்ன பண்ணாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா வரதட்சணையாக கொடுக்கல. அப்புறம் இந்தியன் தாத்தா வந்து சொட்டி கழுத்திலே குத்துவார் அப்படின்றனால 120 கோடி ரூபாய்க்கு ஒரு ஜெர்மன் மேட் சார்ட்டர் ஃப்ளைட்டை வரதட்சணையாக கொடுத்துருக்காங்க. இவ்வளவு கொடுக்கறதுக்கு உபாசனா கமினேனிக்கு ஏது காசு அப்படின்னு நீங்க என்ன கேட்கலாம், நான் உங்களை கேட்கலாம். ஆனா ஆந்திரா சைடு போய் கேட்க முடியாது. அங்க எல்லாருக்கும் உபாசனா கமினேனி யார் அப்படின்றது நல்லாவே தெரியும். ஸோ ஆக்சுவலி இவங்க யார் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, இவங்க கிட்ட ஏது இந்த கொள்ள காசு, அதுவும் ராம் சரணோட இவங்க பணக்காரங்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்களே எப்படின்னா, 3வது தலைமுறை அப்போலோ ஹாஸ்பிட்டலின் உரிமையாளர் உபாசனா அவர்கள் தான். ஏன்னா இவங்க அம்மா தான் சேர்மனா இருந்தாங்க. இப்போ அந்த அதிகாரம் இவங்க கையில வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அப்போலோ ஹாஸ்பிட்டலோட சேர்மன் மட்டும் கிடையாது இவங்க. அதையும் தாண்டி யூஆர் லைஃப் அப்படின்ற ஒரு கம்பெனி, அதாவது அது வந்து ஒரு டிஜிட்டல் ஹெல்த் கேர் கம்பெனியா. ஸோ இந்த கம்பெனியோட ஃபவுண்டர் இவங்க தான். அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலி ஹெல்த் பிளான் இன்சூரன்ஸ் அப்படின்ற ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டராகவும் இவங்க பங்கேற்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் CSR அப்போலோ ஹாஸ்பிட்டலோட வைஸ் சேர்பர்சனும் உபாசனா அவர்கள் தான். ஸோ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, ஆக்சுவலி ராம் சரணோட இவங்க மிகப்பெரிய சொத்துக்காரங்க. எவ்வளோன்னு சொல்லட்டுங்களா? கிட்டத்தட்ட உபாசனா அவர்களோட குடும்பத்துக்கிட்ட 77,000 கோடி சொத்து இருக்குதுங்களாங்க. அவங்களோட நெட்வொர்த்து 77,000 கோடி அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இதனால தான் மிக சின்ன வயசுலேயே தாதா சாஹிப் பால்கே அவார்டு இவங்களோட சர்வீஸ்க்காக, ஃபிலன்ட்ரோபிஸ்ட் அப்படின்ற ஒரு சர்வீஸ்க்காக இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, ரசிகர்களை விட பிராண்டட் நோயாளிகள் தான் ரொம்ப முக்கியம், ரொம்ப அதிகம் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த லிஸ்ட்டில் 3ஆவதாக சொல்ல போகிறது நடிகர் ஜூனியர் NTR மற்றும் அவர் கரம் பிடித்த லக்ஷ்மி பரமியா லக்ஷ்மினே வச்சுக்கலாம். அந்த கடைசி பேர் என்னன்னு வாயில நுழையில நண்பர்களே. அதாவது இவங்களோட கல்யாணமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 கோடி ரூபா செலவு பண்ணி மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் வெட்டிங் இன் 2011 அப்படின்ற ஒரு பேர் வாங்கின அளவுக்கு மிக வசதியான ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு திருமணம் இவங்களுக்கு தான் நடந்திருக்கு. என்ன நந்தமுரியோட ஃபேமிலினா சும்மாவா? NTRோட வாரிசாச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லலாம். ஏன்னா அவங்க ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் மிகப்பெரிய புள்ளிகள். பட் இருந்தாலும் அவரோட மனைவிக்கு சொத்து மதிப்பு எவ்வளோ அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த வெட்டிங் வந்து எவ்வளோ கிராண்டாக நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். அதாவது லக்ஷ்மி அவர்கள் இந்த திருமணத்தின் போது அவங்க கட்டிருந்த சாரியை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாவா. மண்டபம் டெக்கரேஷனுக்கு மட்டும் 18 கோடி ரூபா. இதெல்லாம் என்னப்பா பிரமாதம்? ஒரு பாட்டியும் 30-40 கோடி ரூபா செலவு பண்ணி செட்டு போடுறாங்க, மண்டபத்துக்கு போட மாட்டாங்களா?
இதையும் தாண்டி கிட்டத்தட்ட 3000 செலிபிரிட்டி கெஸ்ட்டு எல்லாம் ஆல் இண்டியாவிலேருந்து யாரெல்லாம் செலிபிரிட்டி அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோமோ அத்தனை பேரும் கிட்டத்தட்ட 3000 பேர் இங்கே வந்து நின்று இருக்காங்க. 12,000 ஃபேன்ஸ் வந்து இந்த கல்யாணத்தை அட்டன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. கிட்டத்தட்ட ஒரு மகாராஜா வீட்டு கல்யாணம் மாதிரி நடந்திருக்கு. அதுவும் ஆந்திராவில் இருக்கக்கூடிய இந்த ஹைடெக்ஸ் எக்ஸிபிஷன் சென்டர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, மாதாப்பூர் அப்படின்ற ஒரு ஏரியாவில் இருக்குதான். ஸோ அந்த இடத்துல தான் இவங்களோட திருமணம் நடந்தது. இதெல்லாம் ரைட்டு. இவரோட லக்ஷ்மி அவர்களோட குடும்பம் எப்படி, தந்தை எப்படி, இவ்வளோ காசு அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, இவரோட தந்தை பேர் நர்னே ஸ்ரீனிவாஸ் ராவ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸ்டூடியோ என் அப்படின்ற ஒரு நியூஸ் சேனல் இருக்குங்க. இப்போ அந்த நியூஸ் சேனல் இவர்கிட்ட இல்லை, ஆனால் அந்த நியூஸ் சேனலோட ஓனரே இவர் தான். அது மட்டும் இல்லாமல் ஒய்சிபி பார்ட்டியோட லீடரும் இவர் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட சந்திரபாபு நாயுடு அவர்களோட ரிலேட்டிவ் ஆம்பா இவர். இதையும் தாண்டி இப்போ சமீபத்தில் அந்த சேனலை வித்துட்டாரு. என்ன கஷ்டமோ 100 கோடி கல்யாணம் பண்ண எப்படின்லாம் கேட்காதீங்க. அவங்ககிட்ட 10 தலைமுறைக்கு காசு இருக்கும். பட் இருந்தாலும் பயங்கர வசதியானவங்க. இவருக்கும் வந்து ஒரு 100 கோடி ரூபா வரதட்சணை கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமாக அன்றைக்கி ரூமர்ஸ்னு சொல்ல முடியாது, நிறைய நியூஸ் சேனலில் நியூஸ் பேப்பர்ஸ்லாம் வந்தது. அதை நான் படித்தது ஒரு ஞாபகம். 4வதாக நடிகர் அல்லு அர்ஜுன் மற்றும் அவரின் மனைவியான ஸ்னேகா ரெட்டி. ஸோ ஸ்னேகா ரெட்டி யார் அப்படின்றத சிம்பிளாக சொல்லிடலாம். அல்லு அர்ஜுன் யாருன்றது ஊருக்கே தெரியும். இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட தந்தை தான் சயின்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கல்லூரியை நடத்திட்டு வரவர். அது மட்டும் இல்லாமல் இந்த காலேஜோட டைரக்டராக பங்கு வகிக்கிறார்கள் ஸ்னேகா ரெட்டி அவர்கள். இந்த காலேஜோட அகாடமிக்ஸ் மற்றும் பிளேஸ்மெண்ட் செல்லுக்கு இவங்க தான் டைரக்டர். படிப்பெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எங்கள் அப்பாவோட காலேஜை நானே டேக் கேர் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே உடம்புல இருக்கிற சட்டை கூட கசக்காமல் அப்படியே வந்து அழகாக வந்து பொறுப்பேற்றுக்கிட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க அப்பா யார் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, காஞ்சேர்லா சந்திரசேகர் ரெட்டின்றாங்க. இவர் ஒரு அரசியல்வாதியாக இருந்தவர் மற்றும் எஜுகேஷனலிஸ்ட்டாக மாறிட்டார். அது மட்டும் இல்லாமல் டிஆர்எஸ் காங்கிரஸ் அப்படின்ற ஒரு கட்சியோட லீடராகவும் இருந்திருக்கிறாரு. அப்புறம் எப்படி காசு இல்லாமல் இருக்கும். 5வதாக நடிகர் துல்கர் சல்மான் மற்றும் அவரின் மனைவியான அமல் சூஃபியா. ஸோ அமல் சூஃபியா அவர்கள் வந்து ஒரு சைலண்ட் மில்லினர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்களோட சொத்து மதிப்புலாம் வெளியே தெரியாத அளவுக்கு பயங்கரமாக பாதுகாத்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒரு சில இடத்துல அரசல் புரசலாக இவங்க துல்கர் சல்மான் ஃபேமிலியோட மிகப்பெரிய ஒரு குடும்பம் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு விட்டது. இருந்தாலும் அமல் சூஃபியாவே ஒரு பெருசாக வெளில யார்கிட்டையும் காமிச்சதில்லை. எப்பயாவது எங்கேயாவது கேமராவில் மாட்டினா தான் உண்டு. ஸோ ஆக்சுவலி இந்த அமல் சூஃபியா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2011ஆவது வருஷம் துல்கருக்கும் அமல் சூஃபியாவுக்கும் கல்யாணம் ஆச்சு. ஆனால் இவங்க 2 பேரும் திருமணத்துக்கு முன்பே ஸ்கூல் காதல் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க காதலும் பிரிந்து விட்டது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துல்கர் அவர்கள் அப்படியே யூஎஸில் போய் படிக்கிறது அப்படின்ற மாதிரி ஜாலியாக இருந்திருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது இவரோட வீட்டில் திருமணம் பண்ணுறதுக்கு பொண்ணுக்கு பார்த்துட்டு இருக்கும் போது இவர் எந்த பொண்ணுகிட்டையும் இன்ட்ரெஸ்ட்டே காமிலையா, இப்போ வேணாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தள்ளி போட்டுருக்கிறாரு. இதுக்கப்புறம் எதிர்ச்சியாக அந்த காலகட்டத்தில் ஃபேஸ்புக்லாம் வந்தோன்னா ஃபேஸ்புக்கை நோண்டும் போது அமலோட ஃப்ரெண்டு தான் ஒருத்தர் துல்கருக்கு ஃபோன் பண்ணி, டே நீ அப்போ ஸ்கூல் படிக்கும் போது அமல்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தல, அந்த பொண்ணு ஃபேஸ்புக்கில் இருக்குதுடா பாடுறா அப்படின்னு டக்குனி இவருக்கு அந்த பழைய காதல் நினைவுக்கு வந்ததுக்கப்புறம் நேராக பறந்து போயிட்டு இருக்கிறாரு அமல்கிட்ட. சென்னையில் இருந்தாங்களாம் அப்போது. ஸோ நேராக பறந்து போய் ஒரு காஃபி சாப்பிட்லாமா அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சது. ஒரு நாள் லாங் டிரைவ் பாண்டிச்சேரிக்கு போகும்போது லவ்வை ப்ரப்போஸ் பண்ணிட்டுருக்கிறாரு. அதுக்கப்புறம் வீட்டில் சொன்னோன்னே இந்த லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜாக மாறிவிட்டது. இதை வச்சு ஒரு லவ் ஸ்டோரி படமே எடுக்கலாம் இல்லைங்க. ஸோ ஓகே அதெல்லாம் விடு, நீ சொத்து மேட்ருக்கு வா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா சொல்கிறேன். அமல் சூஃபியா அவர்களின் தந்தை ஒரு மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் டைக்கூன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவரின் பெயர் தான் சையத் நிசாமுதீன் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இதனால தான் அமல் அவர்களும் ஆர்கிடெக்ட் முடிச்சதுக்கப்புறமா ஒரு இன்டீரியர் டிசைனராக மாறி அவங்க தனியாக ஒரு கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலேருந்தும் கோடி கணக்கில் காசு வருது. அது மட்டும் இல்லாமல் இவங்க அப்பா சையதோட சொத்தை ஏகப்பட்டதாங்க. அதனால தான் லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜாக ஆயிடுச்சு. இல்லைனா லவ் மேரேஜ் கேன்சல் மேரேஜாக கூட மாறி இருக்கும் இல்லையா. ஸோ இந்த காலகட்டத்தில் மேரேஜ் அப்படின்றது 2 குடும்பத்தின் சொத்துக்களை பரிமாறும் விதமாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் விதமாக தான் நடந்து கொண்டிருக்கிறது. என்ன பண்ணுறது? அப்பெல்லாம் சொல்லாதையா, இந்த 2K கிட்ஸ் எல்லாம் கல்யாணமே பண்ண மாட்டானுங்க தெரியுமா. அது ரைட்டு, அது வேற ஒரு டாபிக், அது அப்புறமா பேசிப்போம். இப்போ 6வதாக சொல்ல போகிறது நடிகர் அருண் விஜய் மற்றும் அவரின் மனைவியான ஆர்த்தி அவர்கள். அருண் விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு சொத்து பார்ட்டியோ அதை விட டபுள் மடங்கு ஆர்த்தி அவர்கள் சொத்து பார்ட்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. காரணம் என்னன்னா, அருண் விஜய் அவர்கள் இன்னைக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான நடிகராக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் ஆர்த்தி அவர்கள். ஆமாப்பா, ஒரு மனைவினா மோட்டிவேட் பண்ணியிருப்பாங்கல்ல அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, இப்படி பேசுறதுக்கு கிளம்பி வந்துருவாங்க. வெறும் மோட்டிவேட் பண்ணால் மட்டும் போதுமா? இந்த நடிகர்கள்லாம் மைக்கு பிடிச்சிட்டு வெறும் மோட்டிவேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் அருண் விஜய் அவர்களை வச்சு அவரோட கம்பேக் கொடுக்கறதுக்கான ஏகப்பட்ட படங்களை எடுத்தது ஆர்த்தி அவர்களின் தந்தையான NS மோகன் அவர்கள் தாங்க. ஏன்னா அவர் தான் அருண் விஜய் அவர்கள் நடித்து கம்பேக்காக கொடுக்க இருந்த ஒரு சில படங்களோட முக்கியமான ப்ரொடியூசர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு வாடியில் அப்படின்ற ஒரு படம், மாஞ்சாவேலு, தடையறத்தாக்க, மலைமலை போன்ற படங்கள்லாம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஹிட் ஆனது முக்கியமான காரணம். அந்த நேரத்தில் அருண் விஜய் அவர்கள் மொக்கப்படமாக நடித்து தள்ளிட்டு இருக்கும்போது ஆர்த்தி அவர்களோட தந்தை தான் திருமணத்துக்கு அப்புறம் உருப்படியான படமாக நடிங்க மாப்பிள்ள, நானும் ஒரு நல்ல டேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், நானே என் கை காசை போட்டு உங்களை மறுபடியும் ஒரு கம்பேக் ஹீரோ, நீ எப்போ கீழே போனோம் உன்னை கம்பேக் பண்ணுறதுக்கு, நீ ஆரம்பத்துல இருந்தே கீழே தானே இருந்த அப்படின்ற மாதிரி அன்றைக்கி அவரோட காலகட்டம் இருந்தது. அதுக்கப்புறம் இவரும் இந்த ஹீரோ காம்படிஷனுக்குள்ளே வரத்துக்கு முக்கியமான காரணம் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன படங்கள் தான். இந்த படங்களை எடுத்தவரே ஆர்த்தி அவர்களின் தந்தையான NS மோகன் அவர்கள் தான்.
ஸோ என்எஸ் மோகன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய தயாரிப்பாளர். அதனால தான் அருண் விஜய் அவர்களோட திருமணத்துக்கு 100 கோடி ரூபா டவுரி கொடுத்தார் அப்படின்ற மாதிரி அன்னைக்கு காலகட்டத்தில் நிறைய பேர் பேசிக்கிட்டாங்க. ஸோ மேபி நடந்திருக்கலாம், நடக்காமையும் போயிருக்கலாம். ஆனால் அருண் விஜய் அவர்களும் சலிச்சவர் இல்லைங்க. அவரும் ஏகப்பட்ட சொத்து. அருண் விஜய் வந்து விஜயகுமார் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய நடிகரோட மகன். ஸோ சொத்து இல்லாமையாக இருக்கும். பட் இருந்தாலும் அவரை விட இவங்க கிட்ட கொஞ்சம் தூக்கலாகுது, அவள் தான். 7ஆவதா நடிகர் அசோக் செல்வன் அவர்கள். ஸோ அசோக் செல்வன் அவர்கள் கீர்த்தி பாண்டியன் அவர்களை திருமணம் பண்ணும்போது ஒரு பக்கம் நல்ல நியூஸாக வந்துட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் எப்பேற்பட்ட வைத்தறிச்சல் நியூஸாக வந்தது தெரியுங்களா? இது பத்தியாடா, இந்த பொண்ணை காசுக்காக திருமணம் பண்ணிக்கிட்டான் பத்தியா, இந்த பொண்ணு வந்து பாரு ஒல்லியாக இருக்குது பத்தியா, ஆனால் இவன் நல்லா கலராக தானே இருக்கிறான், எதனால் பண்ணிக்கிட்டான் தெரியுமா, காசுக்காக பண்ணிக்கிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இவங்களுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கும் விதமாக அசோக் செல்வன் அவர்கள் இவங்களோட இது வரைக்கும் சொல்லப்படாத ஒரு லவ் ஸ்டோரியை சொன்னதுக்கப்புறம் அவன் கப்பு சிப்புன்னு வாய மூடிக்கிட்டான். ஸோ நம்ம ஆளுங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கலப்பி விட்றதே தான் வேலை. என்ன பண்ணுறது, அது என்ன லவ் ஸ்டோரின்னு சொல்லிட்டு நம்ம கீர்த்தி பாண்டியன் அவர்களோட லவ் ஸ்டோரியை சொன்னதுக்கப்புறமா நான் வந்து அந்த நெட்வொர்க்கை பற்றி வெளில விட்றேன். இந்த லவ் ஸ்டோரி எப்போ ஆரம்பிச்சது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளூ ஸ்டார் படம் வந்து போயிட்டு இருந்தது பார்த்தீங்களா, அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் இவங்க காதல் மலர்ந்து விட்டது. அது எப்படி இவங்க திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளூ ஸ்டார் அப்படின்றதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இதுக்கு முன்னாடியே பல வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம கீர்த்தி அவர்களை அசோக் செல்வன் அவர்கள் ஒரு பர்த்டே பார்ட்டியில் பார்த்ததுக்கப்புறமா லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஒரு பார்த்தோன்னே இந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. ஸோ அதனால் உடனே ப்ரப்போஸ் பண்ணால் தப்பாயிடும், நம்மளை பொறுக்கி போய் நினச்சிருவாங்க. அதனால் டக்குன்னு ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சேன். அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே கண்டினியூ பண்ணி மொக்க போட்டு ஒரு நாள் அந்த பொண்ணிகிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ண அந்த பொண்ணுக்கும் பிடிச்சி போச்சு. அன்னிலேருந்து நான் லவ் தான் பண்ணிட்டு இருக்கோம், வெளில யாருக்குமே தெரியாது. எங்களோட நேரம் கரெக்டாக இந்த ப்ளூ ஸ்டார் படத்தில் எங்கள் 2 பேரையும் ஒன்றா நடிக்க கூப்பிட்ட உடனே எங்களுக்கு என்ன காத்துட்டு இருந்தவனுக்கு கையில் பிரியாணி போட்டெல்லாம் கிடச்சா மாதிரி ஜாலி ஆயிடுச்சு. ஸோ அதனால் 2 பேரும் சேர்ந்து நடித்தோம். அதுக்கப்புறம் அரசல் பொரசலாக எல்லாருக்கும் தெரிஞ்சதுக்கப்புறம் நானும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஹீரோவாக இருந்தனால அவங்க வீட்டில் ஒத்துக்கினாங்க. ஸோ இப்படி தான் எங்களோட காதல் கதை கல்யாணத்தில் போய் முடிந்தது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இந்த நியூஸ் வெளில வந்தோன்னே எல்லாம் வாய மூடிட்டானுங்க. இருந்தாலும் அசோக் செல்வனும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 15-20 கோடி ரூபா சொத்து மதிப்போடு தான் இருக்கிறாரு. அவரும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஹீரோ. கிட்டத்தட்ட ஒரு 3-4 கோடி ரூபா சம்பளம் வாங்குற அளவுக்கு அவரோட தரம் உயர்ந்து விட்டது. பட் இருந்தாலும் கீர்த்தி பாண்டியன் அவர்கள் இன்றைக்கி ஏகப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அவங்க அப்பாவின் கம்பெனி, அவங்க அப்பா யார், அருண் பாண்டியன் அவர்கள் நடத்தக்கூடிய ஐங்கரன் ஃபிலிம்ஸோட எம்டிஏ இவங்க தான். இது மட்டும் இல்லாமல் ஒரு சில சைட் பிஸ்னஸ், ஃபார்மிங் இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அருண் பாண்டியன் அவர்களோட சொத்தை வச்சு கணக்கு பண்ணி பார்த்தா கீர்த்தி பாண்டியன் அவர்களோட நெட்வொர்த்து கிட்டத்தட்ட 140 கோடி ரூபா அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அசோக் செல்வன் அவர்களோட கம்பேர் பண்ணால் இப்போதைக்கு இவங்க இந்த லெவலில் இருக்கிறாங்க. நாளைக்கு அசோக் செல்வன் மிகப்பெரிய நடிகரை இதோட மேலே கூட போகலாம். ஆனால் தற்போதைய ரிப்போர்ட் இது மட்டும்தான். 8ஆவதாக இந்த லிஸ்ட்டில் கண்டிப்பாக ஆர்யா மற்றும் சைஷா வந்தே ஆகணும். எத்தனை வருஷம் போனாலும் ஆர்யா அவர்கள் சைஷா அவர்களோட ஃபேமிலியை ஒரு நடிகராக பீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். வேணா நெட்வொர்க்கில் கூட போயிடலாமா, அதுவும் வாய்ப்பு இல்லைங்க. ஏன்னா இவங்களோட குடும்பம் ஒரு மிகப்பெரிய லெஜெண்டரி குடும்பம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சொன்னால் நம்ப மாட்டீங்களா, சொல்கிறேன். ஆர்யா அவர்கள் ஒரு நல்ல திறமையான நடிகர். ஒரு சின்ன மிடில் கிளாஸில் இருந்து கஷ்டப்பட்டு உழைச்சி இந்த அளவுக்கு அவர் வந்திருக்காரு அப்படின்றது பாராட்டக்கூடிய விஷயம்தான். பட் இந்த டாப்பிக்கோட அவரோட விஷயத்தை எடுத்து பேசும்போது கண்டிப்பாக சாயிஷா அவர்கள் ஆர்யா அவர்களோட ஒரு மிகப்பெரிய பணக்கார பெண் எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். அதாவது ஆர்யா அவர்களின் தந்தையான சுமித் சைகல் அப்படின்றவர் பாலிவுட்டில் கிட்டத்தட்ட 30 படங்கள் நடிச்சிருக்கிறாரு. அவர் ஒரு ஆக்டர் மற்றும் ப்ரொடியூசரு. அங்கேயே ஏகப்பட்ட காசு அவருக்கு சம்பாரிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட முதல் மனைவியான ஷஹீன் பானு அப்படின்றவங்க ஒரு லெஜெண்டரி நடிகரான முகமது யூசுப் கான் அப்படின்ற ஒருத்தர் இருக்காரு. அவர் திலீப் குமார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த திலீப் குமார் அவரோட பேத்தி. திலீப் குமாருக்கும் சாய்ரா பானுக்கும் திருமணம் ஆச்சு, ஆனால் குழந்தைங்க இல்லை அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஜானகி அவர்களுக்கும் இன்னைக்கு ஏகப்பட்ட பேரன்கள் இருக்கிறாங்களே, அவங்கெல்லாம் எப்படி வந்தாங்க அப்படின்ற மாதிரி கேட்பீங்களா? எல்லாருமே தத்து பிள்ளைகள் தான். ஸோ அந்த மாதிரி தத்தெடுத்து வளர்த்த பிள்ளை தான் ஷஹீன் பானு அப்படின்றவங்க. அவங்க வேறு யாரும் இல்லை, சாயிஷா அவர்களின் தாயார். ஸோ திலீப் குமார் அப்படின்றவர் கிட்டத்தட்ட எப்பேற்பட்ட உறவில் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சாயிஷா அவர்களுக்கு அங்கிள் முறை வராங்க. ஸோ அவங்க வந்து தத்தெடுத்து வளர்த்த அந்த குடும்பத்தில் இருந்த பெண்ணோட பெண் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் திலீப் குமார் அப்படின்றவர் ஒரு சாதாரண நடிகரில் ஒரு மிகப்பெரிய லெஜெண்டரி நடிகர். அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 8 ஃபிலிம்ஃபேர் அவார்டு வாங்கியிருக்காரு. இதையும் தாண்டி தாதா சாஹிப் பால்கே அவார்டு வாங்கியிருக்காரு, பத்மபூஷன், பத்மவிபூஷன், இந்த மாதிரி ஏகப்பட்ட விருதுகள் வாங்கினாலும் இவரோட நெட்வொர்த்து சிம்பிளாக சொல்ல போனால் சாயிஷா அவர்களோட நெட்வொர்த்து கிட்டத்தட்ட 680 கோடி ரூபா வாங்க. 9ஆவதா விஷ்ணு விஷால் மற்றும் ஜுவாலா குப்தா. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நடிகர்களையும் தாண்டி இந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன் தான் பயங்கரமாக சம்பாதிப்பாங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு காதல், அந்த ஒரு ஈர்ப்பு வந்து சினிமா மேலே இருக்காது. ஏன்னா சினிமாக்காரங்களை கூத்தாடின்னு சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டு இமேஜை காலி பண்ணி விட்ருவாங்க. ஸ்போர்ட்ஸ் பர்சன் அப்படி சொல்ல முடியாது. என்ன இருந்தாலும் தோனி தாயா தலை அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய கூட்டங்கள் நிறைய இருக்குது. அதனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் மேன் தான் எப்போவுமே டாப்பு. ஸோ அந்த வகையில் விஷ்ணு விஷால் அவர்கள் 2ஆவதாக திருமணம் பண்ண ஜுவாலா குப்தா அப்படின்றவங்க ஒரு இந்தியன் பேட்மிண்டன் பிளேயர். கிட்டத்தட்ட அவங்களோட கெரியரில் 316 மேட்ச் ஆடி இருக்கிறாங்க. வேர்ல்டு ரேங்கிங்கில் நம்பர் 6வது இடத்தில் இருக்கிறார்கள்ப்பா. அப்படின்னா எந்த லெவலுக்கு அவங்களோட ரேங்கிங் இருக்குது பாருங்க, அவங்களோட ஸ்டேட்டஸ் இருக்குது பாருங்க. 2009 வருஷமே சூப்பர் சீரிஸ் அப்படின்றதுல சில்வர் மெடல் வாங்கியிருக்கிறாங்க. 2011 வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் பிரான்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. இவங்களோட அப்பா ஹைதராபாத் தெலுங்குக்காரரு, அம்மா சைனீஸ் மதரு. இதனால தான் பார்க்கறதுக்கு தெலுங்கு பேசுகிற ஒரு சைனா பொண்ணு மாதிரி இருப்பாங்க.
இவங்க கிட்டத்தட்ட அவங்களோட 6வது வயசுலேயே பேட்மிண்டன் ஆட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட கெரியர் ரொம்ப பூஸ்டப் ஆகி போயிட்டு இருக்கும்போது இவங்க கூடயே கம்பெனி போட்டு விளையாடக்கூடிய இன்னொரு பேட்மிண்டன் பிளேயரான சேத்தன் ஆனந்த் அப்படின்றவர் 2005வது வருஷம் திருமணம் பண்ணியிருக்காங்க. 2011லேயே இவங்களுக்கு விவாகரத்தாயிருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் கிரிக்கெட் வீரர் அசாருதீனோட இருந்த கள்ள தொடர்பு அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட ரூமர்ஸ் வந்தது. அந்த ரூமர்ஸை 2 பேரும் முற்றிலுமாக மறுத்துட்டாங்க. இதனால தான் இவங்களுக்கு விவாகரத்து ஆச்சு அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்தாலும் அதை பற்றி இவங்க சகட்டு மேனிக்கு கவலையே படலை. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த திருமண வாழ்க்கையெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு சோஷியல் சர்வீஸில் இறங்கினவங்கள தான் நம்ம விஷ்ணு விஷால் போய் உஷார் பண்ணி 2021வது வருஷம் திருமணம் பண்ணிக்கிட்டாரு. ஸோ விஷ்ணு விஷால் அவர்களோட கம்பேர் பண்ணால் ஜுவாலா குப்தா அவர்கள் ஒரு ரிட்டையர்டான ஸ்போர்ட்ஸ் உமன் வித்து நிறைய சொத்து. 10வதாக சொல்ல போகிறது காளிதாஸ் ஜெயராமன் அவர்கள் திருமணம் செய்த தாரிணி கலிங்கராயன். பயங்கரமாகுது பேர். கவுண்டமணி படத்தில் வர மாதிரி, கவுண்டமணி ஜெயராமன் நடித்த படத்தில் ராயன் கலிங்கராயன் யாரோ ஒருத்தர் வருவார்ல அந்த மாதிரி இது. ஸோ இவங்க பேசிக்கலி யார் அப்படின்ற மாதிரி தேர்ந்தெடுத்தாங்க. இவங்க ஒரு இந்தியன் மாடல். காளிதாஸ் ஜெயராம் அவர்களோட கம்பேர் பண்ணால் இவங்களும் கொஞ்சம் பெரிய சொத்து பாட்டி தான். ஏன்னா இவங்க பார்த்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் கிட்டத்தட்ட பியூட்டி கான்டெஸ்ட் வின்னரு, நீல்கிரியில் பிறந்தவங்க, தாத்தா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பைலட்டு, அது மட்டும் இல்லாமல் ராஜ்யசபா மெம்பரு. ஸோ இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய அரசியல் குடும்பத்திலிருந்து வந்தவங்க. நல்ல ஒரு காசு பார்ட்டி, மிஸ் தமிழ்நாடு, மிஸ் சவுத் இந்தியா, மிஸ் திவா யூனிவர்ஸ் அப்படின்ற மாதிரி இடத்துலலாம் ரன்னராக வந்திருக்கிறாங்க, வின்னராக வரல. ஆனால் இவங்களோட குடும்பமும் மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் டைக்கூன் குடும்பம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ரியல் எஸ்டேட்டில் எவ்வளோ காசு இருக்கும் பாருங்கள். அதனால தான் காளிதாஸ் ஜெயராம் அவர்கள் கல்யாணம் பண்ணணும்னு ஒன்று டக்குன்னு ஒத்துக்கினாங்க பார்த்தீங்களா. ஸோ நண்பர்களே, இப்போ இந்த லிஸ்ட்டில் ஒரு 10 பேரை சொல்லியிருக்கேன். இந்த லிஸ்ட்டில் இந்த 10 பேரையும் தாண்டி நிறைய நடிகர்கள் நிறைய சொத்துக்கார பொண்ணுங்களெல்லாம் உசார் பண்ணிலாம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதை பற்றி அடுத்த வீடியோவில் பேசுவோம். இதையும் தாண்டி பணக்கார ஆண்களை கல்யாணம் பண்ண பெண்கள், அந்த நடிகைகள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களாம் யாருன்றதை பற்றி நம்ம அடுத்தது பேசுவோம். ஸோ அப்படியே பேசிக்கிட்டே இருப்போம். சினிமாக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது, வேறு எதை பற்றி பேசலான்றதை கமெண்ட்டில் போடுங்க. ஆர்ஆர் கண்டென்ட் தானே கேட்டுக்கிறீங்க, அடுத்த வீடியோவில் பேசுவோம்.